உடம்பு பச்ச கரும்பு அழகுக்கு உடம்பு பச்ச கரும்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போய்ட்டு சொல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், ப்ரீவியில் 10 பேர் வேலை வீடியோ எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணி சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ வச்சு எடிட் பண்ணுறது பண்ணிங்க, இல்லை முடியலனா பே எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. வேணுன்னா காசு கட்டி பே பண்ணிங்க. சரி வாங்க எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். கீழே ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே ஃபோட்டோவில் செட் பண்ணிட்டு எஃப்எல்ல பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். சென்டரில் ப்ரெஸ் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ரேஸ் இருக்கும் 960 ரேஸ் கிளிக் பண்ணி கீழே கிராப் ப்ராஜெக்ட் கொடுங்க. கிளிக் பண்ண ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற அந்த ஆக்டர் பிக்சர்லாம் வேணுன்னா நம்ம எல்லாம் சேனல் அவைலபிளாக இருக்குது. சேனலுக்கு லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிங்க. மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு யூத் ஃபில் கம்பெனிஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணி சைடில் 3 ட்ரெஸ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சைடில் கீழே ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ஓகே இது எப்படி ஷூட் பார்க்கலாம். மேலே செட்டிங் பண்ணுறது போல் ஏரோ மரமாக கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒரு கர் ஃப்ரேம் ஸ்பேஞ்சு கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான். கீழே சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே எடிட் பண்ணுறது எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர்லாம் கிளாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துருங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே நான் கொடுத்த புக் மார்க் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஒரு இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். அதே ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தை பண்ணுற ஒரு இதே மாதிரி மட்டும் சொல்கிறேன். நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் கிராப் பண்ணி போட்டால் போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆகே லாஸ்ட்டில் சைடில் கண்ணு மாதிரி இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். எல்லாம் ஆன் பண்ணிட்டு இது பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா மேலே செட்டிங் முறை பதில் வர மாதிரி இருக்கும். அதேமாரி அகைன் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மேலே யாரோ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அது கீழே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா வீடியோ லோடிங் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகும். கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்க. கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு போய் எக்ஸ்போர்ட் ஆகும்.